காவேரி சாரதா 2 பேருமே சேர்ந்து கடைக்கு போகிறாங்க. போயிட்டு கடையில் கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் என் பொண்ணு 2 பாக்ஸ் அப்பளம் கொடுத்துருக்கா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா அது எல்லாமே வித்துடுச்சுமா, இன்னும் கூட நிறைய அப்பளம் கேட்டேனே அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. நிறைய அப்பளம் கேட்டிங்களா, அது எப்படி ஒரே நாளில் 2 பாக்ஸ் விற்கும் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குமா, அங்கே எல்லாமே நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் பொய் சொல்லாதீங்க, இன்றைக்கி விசேஷ நாள் கூட இல்லை, எப்படி அவ்வளோ அப்பளக்கட்டு உடனே காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேனம்மா, எனக்கு நிறைய கடை இருக்குது, நாங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், யாரோ ஒரு பையனுக்கு அந்த அப்பளக்கட்டு ஃபுல்லாக போயிருக்கு, அவன் தான் வாங்கியிருக்கான், எதுக்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம், விஜயன்றவர் வந்தார், அந்த அப்பளக்கட்டு எல்லாமே எனக்கு வாங்கி கொடுங்க, நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னார். நான் கேட்டேன் எதுக்காகன்னு, அவர் சொன்னார் உங்கள் குடும்பத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னார், நல்லதாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்பளக்கட்டை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே சாரதாவுக்கு கோவமாக வருது. எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பையன் எங்களை வாழவே விட மாட்டான், இங்கே பாருங்கள் இனிமேல் என் பொண்ணு அப்பளக்கட்டில் அந்த கடைக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே டென்ஷனாக கத்துறாங்க. எல்லாத்துக்குமே காரணமே அவன் தானா, ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல, நம்ம எங்கே போனாலும் அவன் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டான், நம்ம பின்னாடியே வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு அவ்வளோ கோவம் வருது, அதான் வேணான்னு சொல்லிட்டு போனான்ல, எதுக்கு இப்போ பின்னாடியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்துறாங்க. அங்கே கங்கா காவேரி எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. வந்தவொடனே பாட்டி சொல்கிறாங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க, நான் குளிச்சுட்டு இருந்தேன், எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைக்கு தான் போனால் அந்த அப்பளக்கட்டு எல்லாமே அந்த விஜய் தான் அங்கே போய் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஓ, காவிரியோட புருஷன் தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அப்படி சாரதாவுக்கு கோவமாக வருது. இல்லடி, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி சொல்லிட்டேன், நீ தேவையில்லாத என் மேலே கோவப்படாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் போய் அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமாக போகிறாங்க. வேணாம்மா, இப்போதைக்கு எதுவுமே கேட்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி 2 பேருமே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. விடுங்கடி, நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சாரதா அப்படியே கோவமாக போகிறாங்க. விஜய் நின்று அப்படியே அப்பளம் பொறிச்சிட்டே இருக்காரு. உங்கள் அப்பளம் தான் அத்தை பொறிச்சிட்டு இருக்கேன், வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமாக கத்துறாங்க. நான் என்னத்தை பண்ணேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நாங்கள் அப்பளக்கட்டை கடையில் கொடுத்தோம், நீங்கள் எதுக்காக அதை வாங்கி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஏதோ எங்கள் பழப்புக்காக நாங்கள் அப்பளம் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் எதுக்காக எங்கள் பழப்பை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோவமாக கத்துறாங்க. இல்லை அத்தை, அதுக்காக இல்லை, என் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன பார்க்க முடியல, நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் போட்டு பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டீங்க, இப்போ எதுக்காக அப்படியே பாசம் இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அப்போ நான் கான்ட்ராக்ட் போட்டு பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் காவேரியோட வாழ ஆரம்பிச்சிட்டேன் அத்தை, காவேரி என் மனசில் இருக்கா, எங்கள் 2 பேரும் பிரிச்சிடாதீங்க அத்தை, தயவு செய்து காவேரி என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் அனுப்ப முடியாது, நீங்கள் கேட்குற மாதிரிலாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாது, நாங்கள் பொண்ணை பெற்று கஷ்டப்பட்டு கொடுத்தா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கோவமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் காலம் ஃபுல்லாக அந்த வெளிநாட்டிலேயே இருந்து பணம் சம்பாதிச்சு அனுப்புவார், அந்த பணத்தில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லுவார், அவர் சொன்னபடி தான் நான் கேட்பேன், அப்படி தான் என் பொண்ணுங்களை நான் வளர்த்தேன், அவர் இறந்தப்பவும் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா, என் பொண்ணுங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார், அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் என் பொண்ணுங்களாம் நல்லாவா இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் காவேரி என் கூட அனுப்புங்க, நீங்களும் வாங்க, எல்லாருமே எப்பவும் போல் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, எப்போவுமே நடக்காது, நீங்கள் இந்த வீடை காலி பண்ணிவிட்டு தயவு செய்து போயிடுங்க, எங்கள் நிம்மதியை கெடுக்காதீங்க, இதே மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே போனாலும் என்னோட காவேரி எங்கே இருக்காலும் அங்கே தானே நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என் கோவத்தை ரொம்ப அதிகமாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாரதா அப்படியே கோவமாக வராங்க. வந்தவொடனே பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, அவன் திருந்தவே மாட்டான், அவன் இங்கேருந்து போக மாட்டான்னு சொல்கிறான், அது மட்டும் இல்லை காவேரி என் கூட அனுப்பி வைன்னு சொல்கிறான், அதுவும் நாங்கள் புருஷ மடட்டியாக வாழ்ந்துட்டோம், என்னால் காவேரியை மறக்க முடியாது அத்தை, தயவு செய்து எங்கள் 2 பேரும் பிரித்து வைக்காதீங்கன்னு சொல்கிறான். நானாக பிரித்து வச்சிருக்கேன், அவன் தான் கான்ட்ராக்ட் போட்டான், வீட்டுக்கு போக சொன்னான், கடைசியில் எல்லா பழியும் ஏன் மேலே போட்டுட்ருக்கான், என்ன காவேரி என்ன மனசில் நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. காவேரி அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அவன் என்ன அவ்வளோ ஒரு பாசமாக சொல்கிறான், காவேரி மனசில் நான் தான் இருக்கேன், என் மனசில் காவேரி தான் இருக்கான்னு சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இப்போ உனக்கு என்னடி தோணுது, போய் அவன் கூட வாழணும்னு தோணுதா, போ அவன் கூட இப்போவே போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்ன சாரதா உண்மையாக சொல்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க. ஆமாடி போகட்டும், ஆனால் ஒன்றுடி திரும்பி வரவே வராத, என் முகத்துலேயே நீ முடிக்காத, நீ இப்போது உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ இப்போ நாங்கள் என்ன அந்த வீட்டில் இருந்தோம், அந்த வீட்டில் தேவையான வாடகை எல்லாமே நாங்கள் கொடுத்தோம், இப்போ எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நாங்கள் எங்களை பார்த்துப்போம், நீ போ தயவு செய்து போ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க, என்னை போன்னு சொல்கிறேன், நான் போக மாட்டேம்மா, கண்டிப்பாக நான் போகவே மாட்டேம்மா,
நான் இதுக்கு முன்னாடி தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாதும்மா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு தான் நான் கட்டுப்படுவேன். கண்டிப்பாக உன் பேச்சை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சாரதா பார்க்குறாங்க. அம்மா ஒரே ஒரு நிமிஷம் நான் போய் விஜய் கிட்ட பேசிட்டு மட்டும் வரமா, தயவு செய்துமா இனிமேல் என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காவேரி. போகும்போது பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா துணி காய போட்டுட்டு இருக்காங்க. ஏய் காவேரி எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை துணி தானே காய போட்டுட்ருக்கீங்க, போய் காய போடுங்க, என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்கள் அம்மா இப்போ தான் கோவமாக விஜயோட ரூம்லேருந்து வெளியே போனாங்க, இப்போ நீயும் கோவமாக போகிற, என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக விஜய் தம்பி போட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மாமி, இந்த வீட்டில் தான் நான் இருக்கேன், அதுக்காக நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லை, நான் போய் விஜயை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னடி அந்த தம்பி போய் பார்ப்பேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அப்படியே கத்துறாங்க. நான் வந்து பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பொண்டாட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மாமி ஓடுறாங்க. விஜய் எழுந்துக்கிறாரு. என்னதான் நடக்குது, அவங்க அம்மா வந்து உன்னை திட்டிட்டு போகிறாங்க, அதோ இவ வேற வந்து உன்னை திட்டுறா, எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. நீ அப்பளக்கட்டு கொடுத்த, நான் அதை எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தேன், அது ஒரு தப்பாக போச்சா, உங்கள் அப்பளக்கட்டுன்னு தெரிஞ்சுதான் நான் யாருக்கும் கொடுத்துருக்கவே மாட்டேன், குடும்பமாக வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமி அப்படி பார்க்குறாங்க. இவங்கள வீடு காலி பண்ண சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. ஐயோ மாமி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. குழந்தை ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லுது, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன அவளை போய் நீ குழந்தைன்னு சொல்கிற அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. ப்ளீஸ் மாமி கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அங்கே அந்த மாமி வெளியே போகிறாங்க. காவேரி கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் அப்பளக்கட்டு கடையில் கொடுத்தா அதை வாங்கி நீங்கள் எதுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி பேசுகிற, நீ என் பொண்டாட்டி கஷ்டப்படுத்த என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நான் கஷ்டப்படுத்த உங்களால் பார்க்க முடியலையா, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கூட உங்கள் மேலே கோவம் அதிகமாக தான் இருக்குது, எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துகிறேன்னு நீங்கள் வரீங்க, ஆனால் எங்கள் அம்மாவோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கத்துறாங்க. காவேரி நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ஒரே குடும்பமா, ஆமாம் என்னை பொண்டாட்டின்னு சொன்னீங்க, பிரிய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் அம்மா கிட்ட, எப்போ என் மேலே உங்களுக்கு பாசம் வந்தது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. எப்போ தெரியுமா வந்தது, நீ 2வது வாட்டி கொடைக்கானல் என்னை விட்டுட்டு போன பற்றியா, அப்போ தான் எனக்கு தோணுச்சுடி நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க, நீ தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அதனால தான் இப்போ வரைக்கும் நீ தான் என் பொண்டாட்டி, நான் கான்டாக்ட் போடுறது தப்பு தான், நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் அதுக்காக என் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லவே சொல்லாத, தயவு செய்து உன்னை தவிர எந்த புண்ணியும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே கன்னத்தில் கை வைக்கிறாரு. நீ தாண்டி என் பொண்டாட்டி, நீ தாண்டி என்னோட உலகம், வாடி நம்ம போயிடலாம், நம்ம சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கூப்பிட்ட உடனே நல்லா வர முடியாது, எங்கள் அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான், தயவு செய்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, எங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே அங்கேருந்து கோவமாக வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே அப்படியே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது காவேரியும் கூட வாழ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படி நினச்சிட்டே இருக்காரு. அங்கே வந்து மாமி வராங்க. வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் என்னதான் நடக்குது, ஒன்றுமே புரியலையே, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்படி சோகமாக போகுது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமி கேட்குறாங்க. அதுவா மாமி, ஒன்றும் இல்லை மாமி, அப்பளக்கட்டை வாங்கி நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்ல உங்ககிட்ட, அதனால தான் குடும்பமாக வந்து என்னை திட்டிட்டு போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பப்பப்பப்பப்பப்பா அவளுங்க பண்ணுறது ரொம்ப ஓவராக இல்லை இருக்குது, அதுவும் அந்த காவேரி ஏன் விஜய் ரூம்குள்ளே போகிறேன்னு கேட்டால் அவள் என்னையே திட்டுறா, நான் அப்படி தான் போவோம் பொண்டாட்டின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொல்கிறாங்க. உண்மையாவா மாமி பொண்டாட்டி நான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா பொண்டாட்டின்னு அவள் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி விஜய் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போது காவேரியோட மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கா மாமிக்கிட்ட, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படி சந்தோஷமாக அப்படி சிரிக்கிறாரு. என்னப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சிரிக்கிற அப்படின்னு மாமி கேட்குறாங்க. இல்லை மாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நீ நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பளக்கட்டெலாம் வாங்கி ஃப்ரீயாலாம் கொடுக்காத, அவங்க பாரு எப்படி வந்து உன்னை திட்டிட்டு போகிறாங்க பார்த்தியா, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னோட நல்ல மனசு அவங்களுக்குலாம் புரியல, நீ ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமி, இனிமேல் இதை பற்றி நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமி அங்கேருந்து போகிறாங்க. விஜய் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரி என்ன என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாளா, அப்பா சூப்பர் சூப்பர், அப்போ ஏன் வெளியே எப்படி திட்டுறா, எப்படியாவது அவள் மனசை மாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், தாத்தா பாட்டி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக எப்பவும் போல் நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல நினச்சிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. அங்கே வந்து கோவமாக போகிறாங்க. என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அம்மா நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, இனிமேல் என்னோடய விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன், இனிமேல் அவர் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க.
இங்கே பாருடி, நல்லா தெரிஞ்சுக்கோ, அடிக்கடிக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட நீ நின்று பேசக்கூடாது, உன்னோட விஷயத்தில் அவன் தலையிடக்கூடாது, நீ அப்பளக்கட்டும் கொடுக்கத்தால ஒன்றும் கொடுத்தால, வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருப்போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க, அவர் பண்ண தப்புக்கு எனக்கு எதுக்குமா தண்டனை கொடுக்குற அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பின்ன வேறு என்னடி பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், நீ அப்பளக்கட்டு போய் கடையில் கொடுப்ப, அதை அவர் வாங்கிட்டு ஃப்ரீயாக கொடுப்பாரு, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா இனிமேல் அப்படிலாம் நடக்காதுமா, நம்ம வேறு கடை ஏதாவது பார்த்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, வேறு கடையும் பக்கத்தில் ஒன்றும் பண்ண தேவையில்ல, இந்த பிஸ்னஸ்லாம் ஒன்றுமே தேவையே கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ வேலைக்கு போ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா எதுக்காகமா நீ போயிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கத்துறாங்க. விடுடி, சும்மா நீ காவேரி திட்டிகிட்டு இருப்ப, அவன் பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவா, இவன் ஒன்றும் பண்ணலை, இவன் நல்லது தான் பண்ணியிருக்கா, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், எல்லா கோவத்தையும் நீ காவேரி மேலே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோவமாக பேசுகிறாங்க.